ஹலோ ஹாய். இன்றைக்கி நம்ம பீஸ் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் சொல்லி பார்த்துடலாம். நல்ல சன்னமாக ஒரு 2 போல் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக அந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா தான் இந்த சாப்பாடுக்கே காரம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 கையளவுக்கு கொத்தமல்லியும் 1 கையளவுக்கு புதினாவும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நைட்டே நம்ம ஊற வச்சு எடுத்த பச்சை பட்டாணி ஓவர் நைட் ஒரு 8 hours கிட்ட ஊறி இருக்குது. அதே மாதிரி சாப்பாட்டு அரிசி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு வேளை பிரியாணி அரிசியோ இல்லை பாஸ்மதி ரைஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. அது ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஓகே, இது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு பார்த்துடலாம். அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை இதோட சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகிரட்டும். கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச ஜீரகமும் ஹோல் கரம் மசாலாவும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சன்னமாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் இதோட போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது ஓரளவுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதை நல்லா நம்ம சிம்லே வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வதங்குறதா இதோட டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் நான் ஆல்ரெடி எடுத்து வச்ச ஒரு 4-5 முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி நான் இன்க்ரீடியன்ஸில் ஃபஸ்ட்டு காட்ட மறந்துட்டேன். அதுக்கப்புறமா தேவையான காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஓவர் நைட் ஊற வச்சுன்னா அந்த பச்சை பட்டாணி, சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸ் கிடச்சா அதுவும் போட்டுக்கலாம். அது இதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கிடைக்கல, அதனால தான் நான் ஊற வச்ச பட்டாணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தா கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை இதோடு சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஒரு 2 to 3 minutes அதை நல்லா அப்படியே குக்கரில் சிம்மில் வச்சு அப்படியே இதை பரட்டிகிட்டே இருங்க. அப்போது சாதம் கொஞ்சம் உதிரியாக வரும். அதுக்கப்புறமா நான் சாப்பாட்டு அரிசி எடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றியிருக்கேன். நீங்கள் என்ன அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. குக்கரை மூடி வச்சிடலாம். நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் குக்கரில் வெயிட் போட்டுடுறேன். வெயிட் போட்டுட்டு இது ஒரு 4 விசில் சிம்லேயே வச்சு ஒரு 4 விசில் வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா 4 விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொலன்னு நல்லா உதிரியாக ஒரு பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா முட்டை தொக்கு தான் பண்ணியிருந்தேன். இது எப்படி பண்ணணும்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த சாதமும் முட்டை தொக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.